குறி எவனை கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு போக மாட்டாரு. ஏன்னா லூசிபர் பெருமை பிடிச்சவன். அவனே தேவன் கீழே தள்ளி போட்டாரு. அவன் பெருமை நிறைஞ்சவனா இருந்தான். தேவன் கீழே தள்ளி போட்டாரு. இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த பெருமையின் ஆவி இருக்குது. பெருமை, எப்போ பார்த்தாலும் பெருமை. தேவ பிள்ளைகளை உன் வாழ்க்கையை எச்சரிக்கிற ஆண்டவர். எப்போ உனக்கு என்ன சம்பவிக்குன்னு தெரியாது. தாழ்மைப்படு. உன் ஆத்மாவை கர்த்தர் குணமாக்க விரும்புறாரு. உன் ஆத்மாவை தேவன் குணமாக்க விரும்புறாரு. உன் ஆத்மாக்குள்ள பெருமைங்கிற ஒரு வியாதி இருக்குது. பகை என்கிற வியாதி இருக்குது. பெருமை, கசப்பு, முறுமுறுப்பு, அவிசுவாசம், கோல் சொல்லுதல், தேவனுக்கு பிடிக்காத வைராக்கியம். நிறைய பேருக்கு வைராக்கியம் உள்ளுக்குள்ள வைராக்கியம். அவனை மன்னிக்கவே மாட்டேன். நீ மன்னிக்காட்டி போனால் உன் ஆத்மா தான் வீணாக போகும். நீ மன்னிக்கலன்னா உன் ஆத்மா வீணாக போகும். ஆத்மா ஐயோ, உனக்கு ஆத்மாக்கு ஐயோ. தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், நீ மன்னிக்காம வைராக்கியமாக உலக மனுஷங்க வைராக்கியப்படுற மாதிரி நீ வைராக்கியப்படக்கூடாது. உலகம் எப்படி வேணா இருக்கலாம், யார் எப்படி வேணா இருக்கலாம். தேவ பிள்ளை, கிறிஸ்துவாக இயேசு ராஜாவுடைய பிள்ளை, நீ வைராக்கியமாக இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ள வைராக்கியமாக இருக்கலாம். உலக வைராக்கியம், கசப்பு, வைராக்கியம், இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். இந்த வியாதியை சுகமாக்கணும். அதே வேளை உன் ஆத்மாக்குள்ள வியாதி இருக்குது. உன் ஆத்மாக்குள்ள சரியான பரலோகத்துக்கு போக முடியாத வியாதிகள் இருக்குது. நிறைய பேருக்கு சிந்தனை, இந்த சிந்தனையில பயங்கரமான அசுத்தம். இந்த சிந்தனைக்குள்ள அசுத்தம். ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, என் சிந்தனையில என்னால் வெளியே வரவே முடியல பிரதர். என் சிந்தனைக்குள்ள அருவருப்பா இருக்குது. என்னை மீறி சிந்திக்கிறேன், நான் சிந்திக்கூட நினைக்கிறேன், என்னை மீறி சிந்திக்கிறாங்க. அப்போ பிசாசு இந்த பாவத்தை எப்படியாவது உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஆத்மாவை வியாதிப்பட வைக்கணும்னு நினைக்கிறான். சரீர தோற்றம் மருந்து போயிடலாம், ஆசி போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஊசி போட்டலாம், ஏதோ ஒரு காரியம் பண்ணிடலாம். ஆனால் தேவ பிள்ளைய ஆத்மா குணமாக்குற தெய்வத்தை போய் ஆத்மாவை கவனமாக இரு. இந்த வாழ்வு ஒரே வாழ்வு, அதுக்கப்புறம் வாழ்வு இருக்கான இல்லை. ஒரே வாழ்வு. மரித்தாலும் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசு சாமிக்காக வாழுங்க, இயேசுப்பாக்காக வாழுங்க, உண்மையாக வாழுங்க. ரெட்டத்தனமான வாழ்க்கை வாழாதீங்க. சேத்துல ஒரு கால், தண்ணியில் ஒரு கால், அப்படி வாழ வேண்டாம். ஒரே வாழ்க்கை. தேவன் கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்க. நான் சொல்கிற ஒரே வார்த்தை, கர்த்தர் தெய்வமானா கர்த்தர் பின்பற்று. நான் சொல்கிறக்காக இல்லை, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை, உன் வாழ்க்கையை இன்னைக்கு உலகம் பார்க்குறத போல், உலகம் நடக்கிறத போல், உலகம் செய்கிறத போல் ஒரு நாளும் செய்யாதீங்க. உலகம் என்ன வேணால் செய்யலாம், உலகம் எப்படி வேணால் செய்யலாம். ஆனால் தேவ பிள்ளை உனக்கு தகுதியாக இருக்காது. தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்மா குணமாக்குற தெய்வத்துட்டு போங்க. அந்த ரத்தப்பட்ட காயங்கள், அடிக்கப்பட்ட ரத்தம் இன்னும் பேசிகிட்டு இருக்குது. கல்வாரியில் இன்னும் பேசிகிட்டு இருக்குது. அந்த ரத்தத்துக்கு நேராக திரும்ப உன் வாழ்க்கையை மாற்று. இன்னைக்கு முழங்கால் போடுங்க. உன் ஆத்மாக்குள்ளே வியாதி இருக்குதுன்னு சரி, உன் சரீரத்தில் வியாதி சரி, இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோடு ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த வேளையில் விசேஷமாய் ஆண்டவரே, அநேகருக்குள்ள வைராக்கி இருக்குது எனக்கு வெளிப்படுத்துறீங்க. அநேகருக்குள்ள வைராக்கியம், கசப்பு, கோபம், பழிக்கு பழி வாங்குற எண்ணம், பகைமையான எண்ணம், மற்றவங்களை நியாயம் இருக்கிற எண்ணம், பழிக்கு பழி வாங்குற எண்ணம், மற்றவரை குற்றப்படுத்துகிற எண்ணம்,